இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான தேர்வு, அதில் மனிதர்களை கையாண்ட விதம், அந்த போட்டிகள், நடுவர்களோட கேள்வி பதில்கள், இதெல்லாம் எதுலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு இதில் நிறைய முதன்கள் இருக்குது. எந்திரிச்சா இன்னொருத்தங்க இடம் பிடிச்சிப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக தெரியும். எனக்கு அந்த இடம் மட்டும் இதில் ஏதோ ஸ்கிரிப்டடோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. திருநங்கைகள் அப்படின்னா இவங்க இப்படி தான், இவங்க இந்த தொழில் தான் பண்ணுவாங்கல்ல, இப்படியான ஒரு மன ஓட்டத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற பிம்பம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடைக்கிறது இந்த உரையாடல்கள் தான். அப்படியான விஷயங்கள் நடக்குது. அந்த பாட்டுக்கான பிரத்யேகமான ஒரு உடை போட்டிருக்காங்க. அதை அதில் போட்டுட்டு நடனம் ஆடிட்டு மறுபடியும் அவங்க உள்ள வர இயல்பான ஒரு உடையில் வராங்க. இது என்னென்னா, ஏன் ஓவியாவுக்கு மட்டும் இப்படி ஒரு தனியான ஒரு பாட்டு நடக்கணும், ஏன் ஓவியாவுக்கு வேணால் மட்டும் ஒரு நடனம், ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி விஷயம் தோணுச்சு. நாம் எப்படியான மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறோம், எப்படியான மனிதர்களை கொண்டாடுறோம், எப்படியான காட்சிகளை ரசிக்கிறோம், எப்படியான காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்த அடிப்படையில் தான் சமூக வலைதளங்களோ ஊடகங்களோ நமக்கான தகவல்களை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கும். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியும் அப்படி தான். பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்ப காலங்களில் எப்படி நடந்தது அப்படின்னா, பிரபலங்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. கால ஓட்டத்தில் சில சாமானியர்கள், அதாவது கலைகளில் இருக்கவங்க, அரசியலில் இருந்தவங்கலாம் கலந்துக்கிட்டாங்க. அதோட நீட்சியாக இந்த பிக் பாஸ் சீசன் 10 இது எப்படி நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா, சாமானியர்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், சாமானிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி தான் தேர்ந்தெடுத்தாங்க. இதோட நிகழ்ச்சி நேற்று ஒளிபரப்பப்பட்டுச்சு. அப்போது இந்த நிகழ்ச்சியோட தொடக்கமாக ஒரு பல்வேறு கட்ட போட்டிகளுக்கு பிறகு 50 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தேர்வுகளுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அதுலேருந்து 36 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான போட்டி நடக்க போகுது. அந்த போட்டிக்கு 2 சிற்றுந்துகள் வந்துச்சு. மொத்தமாக 36 இருக்கைகள் கொண்ட சிற்றுந்துகள் வருது. அந்த சிற்றுந்துகளில் எந்த 36 பேர் முதல்ல இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த போட்டி தொடங்கப்பட்டதுமே 50 பேருமே குழுவாக மிக வேகமாக, நிதானம் இல்லாமல் தங்களோட இருக்கைகளை பிடிச்சிடணும், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தங்களை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில், அப்படி ஒரு மன ஓட்டத்தில் அவங்க எல்லாருமே வேகமாக தங்களோட இருக்கைகளை பிடிச்சிக்கிறாங்க. சில பேருக்கு இருக்கைகள் கிடைக்கல. இந்த ஓட்டத்தில் நிறைய பேர் காயப்படுறாங்க, அடிபடுது. அவங்களுக்கு சிகிச்சைகள் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, அந்த குழு ஏற்கனவே ஒரு எண்ணத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக இப்படியான சூழல் நடக்கும், அலமோதுவாங்க, இப்படி அடிபடும், கண்டிப்பாக அதுக்கான முன்னெச்சரிக்கையோடு நடக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு டீம் வச்சுருக்காங்க. அவங்க காயத்துக்கு சிகிச்சைகள் அளித்தாங்க. உள்ளே எல்லாம் உட்கார்ந்ததுக்கப்புறம் சண்டைகள் நடக்குது, பேசுகிறாங்க, ரொம்ப கத்துறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது அந்த இருக்கையில் உட்கார்ந்த ஒரு ஆண் எந்திரிச்சு அந்த நிகழ்ச்சியை பற்றி, பிக் பாஸ் நிகழ்ச்சி நீங்கள் வாங்க, உங்களை வரவேற்கும் அப்படிங்கிற விஷயங்கள் பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, 36 இருக்கைகள் தான் இருக்குது, இவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க அப்படிங்கிற மனநிலைமையில் ஒருத்தங்க இடம் கிடச்சதுக்கப்புறம் நிச்சயமாக எந்திரிச்சு நின்று இப்படி பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட கருத்தில் சொல்கிறேன், ஏன்னா எந்திரிச்சு பேச மாட்டாங்க. ஏன்னா எந்திரிச்சா இன்னொருத்தங்க இடம் பிடிச்சிப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக தெரியும். எனக்கு அந்த இடம் மட்டும் இதில் ஏதோ ரொம்ப செயற்கையாக தெரிஞ்சுது, ஸ்கிரிப்டடோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வழக்கமாக பிக் பாஸ் ஸ்கிரிப்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதில் எனக்கு அதை பற்றின சரியாக தகவல் இல்லை. ஆனால் அந்த இடம் எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த காட்சியோட அடுத்த நகர்வு எங்கே போகுதுன்னா, ஒரு குடோனுக்குள்ளே. அந்த குடோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த குடோனோட வாசல் கதவுகளை அடைச்சதுக்கப்புறம் இது ரொம்ப இருட்டாயிருது. உள்ளே காற்றோட்டம் இல்லை, வெளிச்சம் இல்லாத அந்த இடத்துல 2 மணி நேரம் தங்களை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அந்த போட்டியோட டிசைன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, காற்று இல்லாமல் மூச்சோட சிரமப்பட்டு அப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 2 மணி நேரம் கழித்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. அதுலேருந்து யாருமே இந்த இவ்வளோ ப்ராசஸில் யாருமே வெளியேற்றப்படலை. அதுக்கப்புறமா அடுத்த போட்டி ஒரு அறைக்குள்ளே நடக்குது. அந்த அறையில் சுற்றி எல்லாமே கண்களை கட்டியிருக்காங்க, எல்லா கண்களும் கட்டப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மத்தியில் ஒரு 45 இருக்கைகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த எண்ணிக்கை எனக்கு சரியாக தெரியல, அவ்வளோ இருக்கைகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இருக்கைகளில் எண்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போது அந்த போட்டி எப்படி நடக்குதுன்னா, மறுபடியும் கூச்சல், குழப்பங்கள், அடிதடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டே நடக்குது. பிளைண்ட் ஃபோல்டு அவிழ்க்கப்பட்டதும் அவங்க வேகமாக போய் அந்த சேர்களை நாற்காலிகளை பிடுங்குறாங்க, நாற்காலிகள் உடைக்கப்படுது. அவங்க சில நபர்கள் மேலேயே உட்காந்துக்கிறாங்க, தலையில் உட்காந்துன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, பட் தலையில் உட்காந்த மாதிரி இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி தான் உட்காருறாங்க. இன்னொரு பொண்ணு சேரில் உட்கார மாதிரி சேரில் உட்கார போனாங்க, கீழே விழுறாங்க. இந்த காட்சிகள்லாம் நடக்குது. அதாவது நமக்கு அதுக்கு முன்னாடியான தேர்வுகள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பட் நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டது எப்படி ரெண்டுமே அதாவது அந்த பேருந்து காட்சியும் சரி, இந்த அறைக்குள்ள கடந்த காட்சியும் அப்படின்னு ஒரு நிதானம் இல்லாத சூழலில் நடந்த மாதிரி தோணுச்சு. அதாவது என்னென்னா, மக்கள் போட்டியிட்டு அதிக சண்டை போட்டு கத்தி கூச்சல் குழப்பங்கள் நிகழ்த்தப்பட்டு
இந்த போட்டிகள் வந்து நமக்கு காட்டப்பட்டுச்சோ அப்படின்னு தோணுது. அதுக்கு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கோ அப்படின்னு தோணுது. இதை நான் எப்படி இந்த போட்டிகளை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பொதுவாக வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே டாஸ்க் நடக்கும்போது முக்கியமான டாஸ்க் வந்து கவனிக்கப்படும். ஒரு சின்ன கார் கொண்டு வந்து அந்த வண்டிக்குள்ளே எத்தனை பேர் உட்காருறாங்க, எத்தனை பேர் தங்களை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு இல்லைன்னா தங்களோட இடங்களை பிடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணி உட்காராங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் உண்டு. அந்த டாஸ்கோட தொடர்ச்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா போன சீசனில் வந்து அந்த டாஸ்க்கு மிக மோசமானதாக அமைஞ்சது. ஒருத்தங்களை எட்டி உதச்சி அவங்க வெளியே வந்து இப்படியான டாஸ்க்காக இருந்துச்சு. அதுக்கான தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படிங்கிற சூழலில் மக்கள் அதை ரொம்ப ரசிக்கிறாங்க. மக்கள் அப்படியான காட்சிகளை வரவேற்கிறாங்க. அதுக்கு அதை பற்றி நிறைய பேசினாங்க. அதனால் வந்து நம்ம இப்படி காட்சிப்படுத்தும் அப்படின்னு இந்த டீம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த பேருந்து காட்சி 50 பேரில் 36 பேர் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த காட்சியோட நீட்சியாக அதுக்கடுத்து நடந்த இந்த அதைக்குள் நடந்த அந்த விஷயமே அப்படி தான். என்னென்னா இவ்வளோ கூச்சல் குழப்பங்கள் அதோடு தான் அந்த இது நடந்தது. இந்த 2 தேர்வுகளும் முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் 4-5 பேர் வந்து வெளியேற்றப்பட்டாங்கன்னா அந்த அறைக்குள்ளே தனியாக நிற்கும் போது அப்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா ஒரு திருநங்கையை வந்து ஒருத்தங்க நீங்கள் ஏதோ சாபம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த திருநங்கை வந்து நீங்கள் எங்களையே இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் அப்படியே கிடையாது. பட் இது தகவல் இதுதான். எங்களையே நீங்கள் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காட்சி ஒன்று நடக்குது. இந்த உரையாடல் வந்து நம்ம இந்த சமூகத்தில் மிக அவசியமானது. ஏன்னா திருநங்கைக்கும் மற்றவர்களுக்குமான உரையாடல் நடக்கணும். அப்போ தான் வந்து அந்த இடைவெளி குறையும். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து நம்ம திருநங்கைகள் அப்படின்னா இவங்க இப்படி தான், இவங்க இந்த தொழில் தான் பண்ணுவாங்கல்ல, இப்படியான ஒரு மன ஓட்டத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற பிம்பம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடைக்கிறது வந்து இந்த உரையாடல்கள் தான். அப்படியான விஷயங்கள் நடக்குது. இதுக்கடுத்து மாயா உள்ளே வராங்க. மாயா உள்ளே வந்ததுக்கப்புறம் சில உரையாடலுக்கு அப்புறம் ஒரு ட்வின்ஸ்ட்டு இருந்து அவங்க 2 பேரும் ஒரே பேட்ச் வச்சுக்கலாம், நீங்கள் இன்னொரு பேட்சை கொடுங்கன்னு சொல்லி அந்த பேட்சை வாங்கி கொண்டு வராங்க. அந்த பேட்சை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு கிராமத்து பெண்ணாக இருக்காங்க, அவங்க வந்து அப்பாவியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்க சம்திங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சுன்னா, வெறுமனே கிராமத்து பெண் ரொம்ப அப்பாவியாக இருக்காங்க, நல்ல மனசு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே அந்த இதை பேட்சை கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த போட்டியோட முடிவில் 4-5 பேர் வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்த காட்சி வந்து அந்த செட்டில் நடக்குது. 3 நடுவர்கள் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதா ப்ராசஸ். இப்போ அந்த ப்ராசஸில் வந்து அவங்க மாயா வந்து ஹோஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 நடுவர்களை கூப்பிடுறாங்க. வழக்கம் போல் நடுவர்களுக்கான அவங்களோட பின்னணி பற்றி பேசுகிறாங்க, அவங்களோட பில்டப்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. ராஜுவுக்கும் ஆதிக்கும் வந்து கூப்பிடும்போது அவங்க பின்னணி பில்டப்லாம் கூப்பிட்டாங்க. அவங்க வந்து தங்களோட இருக்கைகளில் உட்காந்துருந்தாங்க. அடுத்ததாக நடுவர் ஓவியா அவங்க வரணும். இப்போ அவங்க வரும்போது என்ன ஆகுது, அவங்களுக்காக ஒரு பாட்டு ஒலிக்கப்படுது. அந்த பாட்டுக்கான பிரத்யேகமான ஒரு உடை போட்டிருக்காங்க. அதை போட்டுட்டு வந்து நடனம் ஆடிட்டு மறுபடியும் வந்து அவங்க உள்ள வர இயல்பான ஒரு உடையில் வராங்க. இது என்னென்னா ஏன் ஓவியாவுக்கு மட்டும் இப்படி ஒரு தனியான ஒரு பாட்டு நடக்கணும், ஏன் ஓவியாவுக்கு வேணால் மட்டும் ஒரு நடனம், ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி விஷயம் தோணுச்சு. நிச்சயமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி வந்து ஒரு நடிகர் தான், ராஜுவுமே நடிகர் தான். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் அந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டு அவங்களும் நடனம் மாடிட்டே உள்ளே வந்திருக்கலாம். ஏன் ஓவியாவுக்கு மட்டும் ஒரு நடனம், ஏன் ஓவியாவுக்கு மட்டும் இப்படியான ஒரு முன்னுரிமை அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் இது நடந்ததுக்கப்புறம் அவங்க 3 பேரும் தங்களோட இருக்கைகளில் அமர்ந்துக்கிறாங்க. அமர்ந்ததுக்கப்புறம் ஒரு போட்டியாளர் வராது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 4 மாடுகள் வச்சுருக்கேன், நான் அது மூலமாக வருமானம் ஈட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பின்னணி கதைகள்லாம் சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப துருதுன்னு இருக்காங்க, நிறைய பேசுகிறாங்க, நிறைய மனசுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் பயம் இல்லாத போல் நிறைய டக்குன்னு பேசிடுறாங்க. போட்டியாளர்கள் அந்த நடுவர்கள் பேச கேள்வி உடனே பதில் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு சாகசம் பற்களால் வந்து தண்ணி குடத்தை தூக்கி ஒரு சாகசம் செஞ்சு காட்டுறாரு. அவங்கள வந்து அதுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு அவங்களை தேர்ந்தெடுத்துடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு பெண் வராங்க. தன்னை வந்து ஒரு நிறுவனத்தோட மேலாளர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் இது வரைக்கும் என்ன இப்படி தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ண மாசான விஷயங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கடுத்து வந்து உங்கள் பதில்கள்லாம் ரொம்ப போதிங்காக இருக்குது, நீங்கள் எப்போ மாதிரி போதிங்காக தான் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க இதுக்கு நடுவில் வந்து நான் நல்ல என்டர்டைனர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறது எப்படியா வேணால் இருக்கலாம். ஆனால் இப்படியான மனிதர்கள்லாம் சேர்ந்தது தானே சமூகம். எல்லா மனிதர்களுமே வந்து மிகச்சிறப்பான என்டர்டைனராக இருக்கணும், இல்லை மிகச்சிறப்பான சாகசங்கள்
பெற்றவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லைல்ல. நான் கணிச்ச வரைக்கும் வந்து நான் பார்த்த வரைக்கும் ராஜுவே கூட ஆரம்ப காலங்களில் பிக் பாஸ் குழுவில் வரும் ஆரம்ப காலங்களில் ரொம்ப ரொம்ப அமைதியாக கொஞ்சம் காலங்கள் அப்படி கடத்தின மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ராஜுவும் எல்லா போட்டிகளையும் அதிகம் 3 நடுவர்களுமே வந்து எல்லா போட்டிகளையும் வந்து மிகச்சிறப்பாக வெற்றி பெற்றவங்களாம் கிடையாது. கொஞ்சம் ப்ராசஸ் டைம் எடுத்துக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் மனிதர்கள். அந்த சமூகத்தில் ஒரு மனிதர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பார், சில பேர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க, வேகம் குறைவாக இருக்கலாம். இப்படியான மனிதர்கள்லாம் சேர்ந்தது தான் சமூகம். இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தான் நம்ம பார்க்கணும். அந்த சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எல்லாமே ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க, எல்லா மனிதர்களுமே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் என்ன சுவாரஸ்யம் வந்துட போகுது? என்னோட இந்த எண்ணங்கள் வந்து வெறுமனே பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்படியானது அப்படிங்கிறதுல நம்ம இந்த சமூகமாக நம்ம எப்படியான மனிதர்களாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியான மனிதர்களுக்கு கை தட்டுறோம், எப்படியான மனிதர்களை வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்படியான மனிதர்களை கொண்டாடுறோம், தலைமையில் தூக்கி வைக்கிறோம், அப்படியான விஷயங்களை நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான தேர்வு, அதில் மனிதர்களை கையாண்ட விதம், அந்த போட்டிகள், நடுவர்களோட கேள்வி பதில்கள், இதுலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு இதில் நிறைய முதன்கள் இருக்குது. இதில் பேசப்பட்ட எல்லாமே என்னோட எண்ணங்கள். எனக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது என்ன தோணுச்சோ, என்ன நான் யோசிச்சேனோ அதை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். உங்களோட எண்ணங்கள் என்னவா வேணா இருக்கலாம். அதில் நான் நினைக்கிறதுலேருந்து முரண்படலாம், பேசலாம். அதை உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை சம்மந்தமாக பேசுவோம், மேலும் உரையாடுவோம். ஏன்னா அந்த மனிதர்களை வந்து இந்த சமூகத்தை வந்து நம்ம பேச தான் நம்ம இன்னும் கற்றுக்க முடியும், ஆழமாக கற்றுக்க முடியும். ஏன்னா அந்த சமூகம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களும் சேர்ந்தது தான். எல்லா தரப்பட்ட கெட்டவங்களோ நல்லவங்களோ அப்படிங்கிறது எல்லா மனிதர்களும் சேர்ந்தது தான் அந்த சமூகம்னு நான் நம்புவேன். இந்த மனிதர்களை நம்ம நிறைய இன்னும் ஆழமாக கற்றுக்கணும்னு நம்புவேன். அதனால் நீங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். ஒருவேளை இது வரைக்குமான முழு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.